Welcome all. இது யூனிட் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னாக இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்சிடர் எ parallel plate capacitor whose plates are closely spaced. ரெண்டு parallel பிளேட்னாலே 2 பிளேட்ஸ் இருக்கும். அதோட ஸ்பேஸ் எப்படின்னா கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது, க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு. லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த பிளேட்ஸ். அதோட அந்த ரெண்டு பிளேட்டோட ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர், அண்ட் த கரண்ட் இன் த ஒயர் இஸ், அதாவது அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற அந்த கரண்ட் எவ்வளோ, அந்த ஒயரோட கரண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, parallel plate capacitor இட் இஸ் க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட், அதோட ரேடியஸ் என்னன்னா ஆர், அந்த கரண்ட் அங்கே போகிற பாஸ் ஆகிற கரண்டோட வேல்யூ 5 ஆம்பியர். We have to calculate the displacement current through the surface. அதில் இருக்கிற அந்த displacement current, அதாவது ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு போகக்கூடிய அந்த displacement currentோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். through the surface passing between the plates, அதாவது அந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கிற கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். பை யூசிங் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், இந்த வேல்யூ யூஸ் பண்ணி, அது இங்கேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு அந்த எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுதுனாலே ஆட்டோமேட்டிக்கலி தெர் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இன் இட், எலக்ட்ரிக் ஃபீல்டில். ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி, அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது தமிழில் கொஷின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு பிரித்து வைக்கப்பட்ட இணைத்தட்டு மின்தேக்கி, parallel plate capacitor சொல்கிறோம்ல, ரெண்டு parallel plate இணைத்தட்டு மின்தேக்கி இருக்குது. அதோட ஆரம்னு பார்த்தீங்கன்னா ஆர், அதோட அந்த தகடுகள் வழியே பாயும் மின்னோட்டன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர். ஓகேவா? ஸோ அதில் என்ன நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட்டு அந்த இணைத்தட்டு வழியே பாயுது. இதனால அந்த மின்தேக்கிகளின் தகடுகளுக்கு நடுவே உள்ள அந்த இடைவெளி, ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை இப்போ கணக்கிட போகிறோம். இதுதான் இதோட கொஷின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் எதுன்னு சொல்லும் போது அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ கரண்ட்டோட வேல்யூ ஐசி இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்பியர். இது மட்டும்தான் நம்மளுக்கு கிவன் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இடப்பெயரும் மின்னோட்டத்தை இப்போ கணக்கிடலாம். பை யூசிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் 5E இஸ் ஈக்குவல் டு E டாட் DA காஸ் தீட்டா. இதுதான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா, அதாவது மின்பாயத்தோட ஃபார்முலா. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போகிறோம், 5E இஸ் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் இ இன்டெக்ரல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஓவர் DA1 என்ன ஆயிடுச்சு, இ ஆஸ் யூஷுவல் எழுதுக்கிறேன், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் DA என்ன ஆயிடுச்சு, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆயிடுச்சு. காஸ் 0, இங்கே டீட்டாக்கு பதில் இஃப் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரினா அதோட வேல்யூ வந்து 1. அப்போது இது 1 தான். இங்கே 1 எழுதினாலும் பரவாயில்ல, எழுதுனாலும் பரவாயில்ல. அப்போ 5E இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் DA ஏவா மாறிடுச்சு, மீதி இருக்கிற இ இந்த வேல்யூ 1ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ 5E இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏன்னு எழுதிக்கணும். அதே 5E இஸ் ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நல்லாவே தெரியும், சிக்மா பை எப்சிலன் நாட் இன்ட்டு ஏ. ஈயோட வேல்யூ எடுத்து தனியாக எழுதிக்கிட்டேன். ஸோ 5E இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ, அது எதுக்கு ஈக்குவல்னா கியூக்கு ஈக்குவல். ஸோ சிக்மா ஏ எதுக்கு ஈக்குவல், கியூ, அதாவது சார்ஜ்னா சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு ஏரியா அந்த இடத்துல. அப்போ பேரலல் பிளேட்டுன்னு சொல்கிறோம்ல, அப்போ சிக்மா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு கியூ. அப்போ கியூ பை எப்சிலன் நாட் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிது. இது எதோட வேல்யூ, 5E வேல்யூ. 5E அப்படின்னு சொல்கிறது என்னது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த வேல்யூ கிடைச்சிது. அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம ஃபார்முலா படி போக போகிறோம். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு epsilon naught d phi E by dt. According to the displacement current law, ID is equal to, இடப்பெயர்வு மின்னோட்ட விதியின்படி ID is equal to epsilon naught d phi E by dt. அப்போ ID is equal to, இதுதானே கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு, இடப்பெயர்வு மின்னோட்டம். அப்போது epsilon naught as usual அப்படியே இருக்குது, d by dt அப்படியே இருக்குது. இந்த 5E வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம், q by epsilon naught.
ஸோ டி 5e by dt வேல்யூ எழுதிக்கிட்டோமா? இந்த மாதிரியான நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட், இங்கே 1/ε0 இருக்குது. அப்போ 1/ε0ன்னு எழுதிக்கலாம். மீதி என்ன இருக்குது? dq by dt. பாருங்கள், இங்கே எப்சிலன் நாட், இந்த 1/ε0 வெளியில் எடுத்துட்டேன், dqன்னு இருக்கிறத எழுதிட்டேன், dt எழுதிட்டேன். இப்போ எப்சிலன் நாட் கேன்சல். அப்போ ஐடி இஸ் ஈக்குவல் டு dq by dt. So current is equal to change in the charge by change in the time period, rate of flow of charge by time period. Okay, so இந்த displacement current எதுக்கு ஈக்குவல்? இங்கே ஏற்கனவே கொடுத்துட்டான், அதே கரண்ட் தான் அங்கே போயிட்டு இருக்குது. என்ன? 5 ஆம்பியர். அப்போ id is equal to ic. அப்போ id is equal to ic-னா ic-யோட வேல்யூ என்ன? 5 ஆம்பியர். அப்போ இதோட வேல்யூவும் என்ன அப்படின்னா இது ரெண்டுமே சேர்த்து 5 ஆம்பியர். அப்போ இதுவும் 5 ஆம்பியர் தான், 5 ஆம்பியர். ஐடி இஸ் ஆல்சோ 5 ஆம்பியர் அண்ட் ஐசி இஸ் ஆல்சோ 5 ஆம்பியர். அதை நம்ம எடுத்தே எழுதிடலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்பியர். இதுதான் அந்த இடப்பெயர்வு மின்னோட்டத்திற்கான அந்த வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிரான்ஸ்மிட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எல்சி சர்க்கியூட். ஒரு டிரான்ஸ்மிட்டரோட எல்சி சர்க்கியூட், அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எல்லோட வேல்யூ, ஐ மீன் இண்டக்டன்ஸோட வேல்யூ 1 μh அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 1 μf. ஒரு டிரான்ஸ்மிட்டர் எல்சி சர்க்கியூட்ல எல் மீன்ஸ் இண்டக்டன்ஸ் வேல்யூ இஸ் கிவன் அண்ட் சி த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ கிவன். ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இட் எமிட்ஸ். அந்த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எவ்வளோ எமிட் பண்ணுது அப்படின்றத அந்த வேவ் லென்த்தோட வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எல்சி சர்க்கியூட்டில் இண்டக்டன்ஸ் வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எவ்வளோ எமிட் பண்ணுதுன்னு கேட்டால் நம்ம ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது தமிழில் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, அதாவது எல்சி சுற்றில், எல்சி சர்க்கியூட்டில் மின் தூண்டியின் மதிப்பு, இண்டக்டன்ஸோட வேல்யூ, மின் தூண்டியின் மதிப்பு 1 μh அண்ட் மின் தேக்கியின் மதிப்பு 1 μf. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மின்காந்த அலையின் அலைநீளம், வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இது என்னது? மின்காந்த அலையின் அலைநீளம் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் திங்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ கிவன் இஸ் ஈக்குவல் டு எல் இஸ் ஈக்குவல் டு 1 μh. அப்போது எல் எப்படி எழுதலாம்? எல் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻6h அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா மியூவோட வேல்யூ -6. அப்போ சின்னு என்ன கொடுத்துருக்காங்க? சி இஸ் ஈக்குவல் டு 1 μf. சியோட வேல்யூவும் 1 × 10⁻⁻6f. ஓகேவா? இப்போ கேல்குலேட் பண்ணலாமா ஃபார்முலா யூஸ் பண்ணி? பை யூஸிங் த ஃபார்முலா. ஆனால் அதுக்கு முன்னாடி டு ஃபைண்ட், எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ. லாம்டா தான் வேவ் லென்த், அலைநீளத்தோட வேல்யூ. ஸோ லாம்டா ஃபார்முலா பார்த்துக்கோங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு, எதுலேருந்து இந்த ஃபார்முலா எடுக்க போகிறோம் அப்படின்னா பை யூஸிங் த ஃப்ரீக்வன்சி, அதாவது சி பை எஃப் அப்படின்ற ஃபார்முலாலேருந்து. லாம்டா இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட் பை ஃப்ரீக்வன்சி. இப்போது இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் இதை நம்ம என்க்ளோஸ் பண்ணிக்கலாம், which is equal to c by frequency ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா 1/2π√LC. இது f ஓட வேல்யூ. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு c by f. அலைநீளம் இஸ் ஈக்குவல் டு cனா வெலாசிட்டி ஆஃப் லைட், அதாவது வேகம், டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும்போது தமிழில் நம்ம அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேகம் பை அதிர்வெண்ணோட ஃபார்முலா கேல்குலேட் பண்ணிட்டோம். இதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த லாம்டாவோட வேல்யூ மறுபடியும் எப்படி மாற்றி அமைச்சிக்கலாம்னா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு சி. இந்த டினாமினேட்டர் எங்கே போகும் அப்படின்னா நியூமரேட்டருக்கு போகும். அப்போது 2π√LC. அவ்வளோதான். பை 1ன்றது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போது எந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சது? லாம்டாவோட ஃபார்முலா சி × 2π√LC. அதுக்கான வேல்யூஸ் நம்ம இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ, வேகத்தோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 3 × 10⁸. ஏற்கனவே ஒரு 2 இருக்குது பக்கத்தில், 2 × பையோட வேல்யூ என்னென்னா 3.14. ஓகே, இன்ட்டு √L. எல்லோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1 × 10⁻⁻6. சி பக்கத்துலேயே இருக்குது. சியோட வேல்யூவும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா 1 × 10⁻⁻6.
ஓகே, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, ஸோ lambda is equal to 3 into 10 power 8. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குது. 8, 2, 6. ஸோ 6.28. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6.28. இது ரூட் ஆஃப் சேம் வேல்யூ இருக்குது. அப்போது 2, அதாவது 1 into 1 1 டைம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எந்த வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு வேல்யூ கேன்சல் ஆனால் அந்த ஸ்கொயர் ரூட்டில் இதுவும் ஸ்கொயர் வேல்யூ தானம்மா. இது ஸ்கொயராக நம்ம எழுதணும் அப்படின்னா இதை இப்படி தான் பிரித்து எழுதுவோம். அதாவது 1 into 10 power minus 6 the whole square அப்படின்னு சொல்லும்போது இதை பிரித்து இந்த மாதிரி தான் எழுதுவோம். அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த வெளியில் இருக்கிற ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு மீதி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு 1 into 10 power minus 6ன்னு இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். lambda is equal to இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 18.84ன்னு கிடைக்குது. இன்டூ 10 power 8ல் 6 போச்சு அப்படின்னா 2. ஓகே, ஸோ இதோட வேல்யூ இப்படியும் எழுதலாம். என்னெல்லாம் lambda is equal to 881884 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதுதான் என்னன்னா அந்த வேவ் லென்த், அதாவது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட வேவ் லென்த், அலை நீளம்னா இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். A pulse of light duration 10 to the power of minus 6 second is absorbed completely by a small object which is initially at rest. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு லைட், அந்த பல்ஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒலி, அதாவது ஒலி துடிப்பு அப்படின்னு சொல்லலாம், அந்த க்ளோயிங் நேச்சர் அப்படின்னும் சொல்லலாம். அது வந்து ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட், அதாவது இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்கிற அந்த ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்குது. அதோட டியூரேஷனை கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் என்னன்னா 10 to the power of minus 6 செகண்ட். இனிஷியலாக ஒரு சின்ன ஆப்ஜெக்ட், ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குது, லைட் ஆஃப் பல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிற அந்த டைம் பீரியட் 10 to the power of minus 6 செகண்ட். இப்போ அதோட பவர் கொடுத்துருக்காங்க. த பவர் ஆஃப் த பல்சஸ் 60 into 10 to the power of minus 3 வாட்னா இனிஷியலாக ரெஸ்டாக இருக்கும்போது அப்சர்வ் பண்ணது இந்த டைம் பீரியடு. அதோட பவர் கொடுத்துட்டு ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட ஃபைனல் மொமெண்டம், அதோட எவ்வளோ வேல்யூ, அந்த இறுதி உந்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோட ஃபைனல் வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இனிஷியலி இஸ் அட் ரெஸ்ட், ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட். இது தமிழில் நம்ம கொஸ்டின் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 10 to the power of minus 6 அளவு கொண்ட ஒரு ஒளி துடிப்பு வந்து ஓய்வு நிலையில் உள்ள ஒரு சின்ன பொருள் வந்து கம்ப்ளீட்டாக அதை உட்கவருது. இந்த ஒளி துடிப்பின் திறன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 into 10 to the power of minus 3 கொடுத்துருக்காங்க. அப்போது அதோட இறுதி உந்தத்தை நம்ம கணக்கிடணும். ஐ மீன் ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு P இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் U டிவைடட் பை T. ஸோ கேபிட்டல் யூன்னு சொல்லும்போது P into T நம்ம பிரித்து எழுதிக்கலாம், டிவைடட் பை C. C இஸ் த வெலாசிட்டி, T இஸ் த டைம் பீரியட், P இஸ் த பவர். இங்கே மூணுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த மொமெண்டம்னு சொல்லும்போது நம்ம இது கேபிட்டல் P, இது ஸ்மால் p, ஓகேவா? ஸோ இந்த P எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா P இஸ் ஈக்குவல் டு 60 into 10 power minus 3 வாட் பவர். இது டைம் பீரியட் சொல்லும்போது 10 to the power of minus 6 செகண்ட். சீனா வெலாசிட்டி ஆஃப் லைட் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், 3 into 10 power 8. ஓகே, இது என்னது? மொமெண்டம். மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ ஸ்மால் p இஸ் ஈக்குவல் டு P into T by T. இது என்ன? பவர். அப்போது 60 into 10 power minus 3, T ஓட வேல்யூ 10 power minus 6, C ஓட வேல்யூ 3 into 10 power 8. இது இறுதி உந்தம், அதாவது ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு பவர், திறன், அளவு, அந்த காலம், அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட், வேகம். ஸோ P இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை கேன்சல் பண்ண வேணாம், இருக்கிறது அந்த பவர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம் நம்ம. இல்லைனா இங்கே ஃபஸ்ட் கேன்சல் 20 டைம்ஸ் எழுதிக்கலாமா? ஸோ 20 into 10 power minus 3 minus 6 minus 9ன்னு எழுதிக்கலாமா? இன்டூ 10 பவர், இந்த 8 மேலே போச்சுன்னா minus 8ஆக மாறும். அப்போ P இஸ் ஈக்குவல் டு 20 into 10 power minus minus நம்ம வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம், ஆனால் பிகர் டிஜிட்டோட சைன் போட்டுட்டோம். 9 plus 8 வந்து 17.
ஓகேவா? அப்போ அந்த மொமெண்டம் இறுதி உந்தம் ஓட வேல்யூ என்னன்னா 20 into 10 power minus 17. அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா m/s. இதுதான் இதோட யூனிட். ஸோ அந்த ஃபைனல் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Question number 4 பார்க்கலாம். அடுத்த question நம்ம யூனிட் 5ல பார்த்துட்டு இருக்கோம். This is question number 4. Let an electromagnetic wave propagates along the x direction. X directionல ஒரு electromagnetic wave வந்து flow ஆயிட்டு இருக்கு. I mean propagate, it travels அப்படின்னும் சொல்லலாம். The magnetic field oscillates at the frequency of, அந்த magnetic field ஓட frequency கொடுத்திருக்காங்க 10 to the power of 10 ஹெர்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அதோட ஆம்ப்ளிடியூட் கொடுத்திருக்காங்க. ஆம்ப்ளிடியூட்னா 10 to the power of -5. மேக்ஸிமம் the maximum displacement தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ 10 to the power of -5t கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் எந்த டைரக்ஷன்ல அப்படின்னா along y direction. What we have to calculate is compute the wavelength of the wave. அந்த வேவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இன் திஸ் கேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷனும் நம்ம எழுத போகிறோம். ஸோ வேவ்லென்த்தும் எக்ஸ்பிரஷனும் எழுதிட்டு அந்த கொஷின் ஓவர். ஸோ ஒரு என்ன கண்டுபிடிக்கணும்னா மின்காந்த அலை வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் வீச்சு ஆம்ப்ளிடியூட்னா வீச்சுன்னு சொல்லலாம். வீச்சோட வேல்யூ வந்து 10 to the power of -5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த மின்காந்த அலையோட அலைநீளம் கண்டுபிடிக்கணும். ஒன்று லாம்டா கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொன்று என்னன்னா அந்த மின்புலத்தின் சமன்பாடையும் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ தமிழ் நம்ம கொஸ்டின் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கிவன் திங்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்னென்ன இருக்கு அப்படின்னா எஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 10 ஹெர்ட்ஸ். அடுத்தது பி ஆம்ப்ளிடியூட் மேக்னெட்டிக் வேல்யூ என்னன்னா 10 to the power of -5 டெல்சா. அந்த ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ எழுதிக்கிட்டேன். எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு அண்ட் அந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் இது என்னன்றதும் கண்டுபிடிக்க போறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் லாம்டா கண்டுபிடிச்சிடலாம். லாம்டா எப்படி எந்த ஃபார்முலால யூஸ் பண்ணலாம்னா அலைநீளம் இஸ் ஈக்குவல் டு வேகம் பை அதிர்வெண். லாம்டா இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட் பை ஃப்ரீக்வன்சி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட் வேல்யூ 10 power 8. ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கிற வேல்யூ 10 power 10. ஸோ 3 into 10 power 8. இந்த 10 power plus 10 மேலே போகும்போது -10. அப்போ லாம்டா ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு c by f, வேகம் பை அதிர்வெண், தட் இஸ் ஸ்பீட் பை ஃப்ரீக்வன்சி. அதோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இது வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் 3 இருக்கு. 10 to the power of 8ல 10 போச்சுன்னா -2 மீட்டர். ஸோ இது லாம்டா நம்ம தமிழில் எழுதியிருக்கோம் என்னன்னா அலை நீளம்னு எழுதியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் லாம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான E0 வேல்யூ இப்போ பார்க்கலாம். ஸோ E0 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? C இஸ் ஈக்குவல் டு E0 by B0. இது ஃபார்முலா எதுலன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இந்த மின்காந்த அலை அளவி இந்த யூனிட்ல நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா C இஸ் ஈக்குவல் டு E0 by B0. இதுல இருந்து E0 இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். அப்போ C into B0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ E0 இஸ் ஈக்குவல் டு C ஓட வேல்யூ என்ன 3 into 10 power 8. ஸோ B ஓட வேல்யூ என்ன Bனாலும் B0னாலும் ஒன்று தான். என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 10 power -5. So E0 is equal to 3 into 10 power -5 plus 8. So plus 3 bigger digit ஓட சைன் போட்டுட்டேன். So இதோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பை கூலும். அப்போ E0ன்ற வேல்யூ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பிரஷனோட E0 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த ஒமேகான்னு இருக்குல்ல அதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது கோண அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கேயே பக்கத்துலேயே நம்ம எழுதிக்கலாம். அப்போதான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் so omega is equal to 2 pi f. The angular frequency omega is equal to 2 pi f. So omega is equal to 2 into pi oda value 3.14 into f oda value 10 power 10.
ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 8 2 6. ஸோ 6.28 இன்ட்டு 10 பவர் 10. இதோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா ரேடியன் பெர் செகண்ட். இதுதான் எல்லா யூனிட்டுமே. ஸோ நம்ம இ நாட்டும் ஒமேகாவும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை இந்த எக்ஸ்பிரஷனில் இப்போ எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று இருக்குது, அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். k is equal to omega by c. இந்த omega வந்து angular frequency, c is the velocity of light. அதாவது கோண அதிர்வெண் by that வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஒமேகானா angular frequency, நீங்கள் எழுதிக்கிறது இருந்தாலும் எழுதிக்கலாம், angular frequency. ஓகே, ஸோ k is equal to omega by c. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா இப்போ தான் கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். 6.28 into 10 power 10. சியோட வேல்யூ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் 10 பவர் 8. அப்போ k is equal to இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2.09 into 10 பவர் மேலே போகும்போது 10 minus 8 என்ன ஆயிடுச்சுன்னா 2 ஆயிடுச்சு. ஸோ இதோட யூனிட்டு ரேடியன் பெர் மீட்டர். ஸோ கேயோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ அந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம எழுதிடலாமா, இ ஆஃப் எக்ஸ் இன்டூ டி is equal to E naught sin k x minus omega t. இதுதான் எக்ஸ்பிரஷன். அப்போ வேல்யூஸ் எழுதிடலாம். E of x t is equal to E naught ஓட வேல்யூ நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னது, E naught is equal to ஒமேகாவோட வேல்யூ. இது அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ஸோ E naught is equal to 3 into 10 power 3. 3 into 10 power 3 into sin k ஓட வேல்யூ என்ன இப்போ தான் நம்ம எழுதணும். k ஓட வேல்யூ என்ன, 2.09 into 10 ஸ்கொயர். பக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒமேகாவோட வேல்யூ என்ன இப்போ கேல்குலேட் பண்ணது, 6.28 into 10 பவர் 10. 6.28 into 10 பவர் 10 இன்ட்டு பக்கத்தில் ஒரு t இருக்குது. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். E of x into t is equal to 3 into 10 power 3 into sin of this value x minus 6.28 into 10 power 10 t. இதுதான் final expression. ஸோ அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொன்னாங்களே, அதோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இது. Question number 5 என்னன்னா, if the relative permeability and permittivity of the medium, ஒரு ஊடகம் அதோட அந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.0 வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியோட வேல்யூ, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ வந்து 2.25. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் EM வேவ்ஸ். ஈன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அவ்வளோதான். என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது தமிழில் நம்ம கொஸ்டினை என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஊடகம் ஒன்றின் ஒப்புமை உட்புகுதிறன் அது பாஸ் பண்ணுறதும் அதாவது விடுதிறன் அதுலேருந்து வெளியில் வர்றதும். ஸோ உட்புகுதிறன் சொல்லும்போது த மீடியம் எது ஆயிலோ ஒரு கண்டெய்னரில் ஒரு ஆயில் போடுறேன்னா உட்புகும் திறன் சொல்லுவது அது என்க்ளோஸ்டு இன்சைட் த மீடியம், அதுலேருந்து வெளியில் வர்றது பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, ஊடகத்தின் வழியே பரவும் மின்காந்த அலையின் வேகம் ஸ்பீட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ v is equal to speed is equal to c by mu அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, v is equal to 3 into 10 power 8 divided by மியூவோட வேல்யூ. மியூன்னு சொல்லும் போது ரூட் ஆஃப் இது ரெண்டுத்தோட வேல்யூ 1 into 2.25. ஸோ ஸ்பீட் v is equal to 3 into 10 power 8 divided by root of 2.25. ஸோ இங்கே எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. v is equal to 3 into 10 power 8 by இதோட வேல்யூ, இதோட ஹாஃப் வேல்யூ தானே. அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஸ்கொயர்னும் போது இதோட ஹாஃப் 1, அப்போ 1.5. ஸோ v is equal to இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2 into 10 power 8. அந்த 10 power 8 அப்படியே இருக்குது. இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ வந்து 2. வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் என்னன்னா அந்த கொஷின் 5ஓட, அதாவது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட ஆன்சர்.